இன்றைக்கி பாருங்கள் நம்ம கார்டனில் வச்சு தான் சூப்பராக ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள் நைட்டு தான் பண்ண போகிறேன். மழை பெய்கிற மாதிரி இருந்தது, அந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது, மீனெல்லாம் அடிச்சுட்டு சூப்பராக இருந்தது நேரத்தில். நம்ம கார்டனில் நல்லா சூப்பராக விறகடுப்புலாம் போட்டு வச்சுருக்கேன். இது எனக்கு எப்போயா போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிடும், ஜாலியாக இருக்கும் அதில் உட்காந்து சமைக்கும்போது. பாருங்கள் நல்லா இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி இதில் உட்காந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மீன் குழம்பு. கடுகு போட வேண்டியதில்லை, வெந்தயம் பூண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இதில் நம்ம ஒரு தக்காளி போட்டிருக்கோம், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி முழுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க, அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நம்ம வீட்டு குழம்பு தூள் தான். இது ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வீட்டு குழம்புத்தூள் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி போடும்போது இன்னும் குழம்பு நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையிலலாம் மசாலா வாங்கி போடாதீங்க, அதெல்லாம் நிறைய என்னதோ சேர்க்குறாங்க, நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்ம வீட்டிலையே இந்த குழம்பு தூள்லாம் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் பாருங்கள் சோறும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், விறகடுப்புலேயே செய்ய ஆரம்பிச்சாச்சு. தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன், தக்காளி தனியாக அரைச்சி ஊற்றிட்டு ஒரு பாதி தேங்காய் அரைச்சி அது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து போட்டு தேங்காய் அரைக்கும் போது அரைச்சி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. ஆனால் மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறைய புளி ஊற்றணும். ஒரு தக்காளி பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற்றலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொதிச்சிட்டு இருக்கும்போது சேர்த்தோம் நல்லா ஃப்ளேவர் வரும். இதில் வாழை மீன் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பூண்டு நல்லா சேர்த்துக்கணும். வாழை மீன் நமக்கு வாய்வு ப்ராப்ளம் உண்டு பண்ணும், அதனால இதில் நம்ம பூண்டுலாம் சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சோறும் ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.